ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தமிழில் சிம்பு தேவனுடைய டைரக்ஷன்ல யோகி பாபுவுடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய போட் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரத்துல யோகி பாபு அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் சிம்புதேவனுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான சிம்புதேவன் என்டர்டைன்மெண்ட் அவங்களே வந்து தயாரிச்சிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து மாலையன் மான்வி மேக்கர்ஸ் அவங்களும் வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஜிப்ரான் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் மாதேஷ் மாணிக்கம், படத்தினுடைய எடிட்டர் தினேஷ் பொன்ராஜ். அண்ட் இந்த படத்துக்கு ஜிப்ரான் அவர்களுடைய இசையும் சேர்த்து எல்லாருமே வந்து கரெக்டான ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ சேர்ந்துருக்காங்க. அண்ட் இது யோகி பாபுவோட சேர்ந்து MS பாஸ்கர், சினி ஜெயந்த், கௌரி கிஷன் அண்ட் இவங்க இல்லாமல் ஷாரா அண்ட் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு 1941 அந்த ஸ்டேஜில், அதாவது நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை சொல்லக்கூடிய விதத்தில் தான் இந்த கதை அம்சம் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஒரு போட்டில் நடக்கக்கூடிய சம்பவம் அண்ட் அது சார்ந்திருக்கக்கூடிய ரொம்ப அழகான விஷயம். சிம்புதேவனுக்கு இருக்கக்கூடிய எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஸ்கிரிப்டோடு சேர்த்து அந்த ஒரு ஹியூமர் சென்ஸையும் கொடுப்பாரு, அதில் ஒரு சோஷியல் மெசேஜையும் கொடுப்பாரு. ஸோ அதே போல் தான் இந்த படத்துலையும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு அவர்கள் வந்து அவங்களுடைய பிரதரை வந்து கூப்பிட்றதுக்காக வராரு, அவங்களுடைய சிஸ்டர் வெட்டிங்க்கு போகிறதுக்காக. ஆனால் அவங்க பிரதர் வந்து பார்த்திங்கன்னா கேம்ப், அப்போல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் தானே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அவங்க அங்கெல்லாம் வச்சுட்ருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க பிரதர் அங்கே இருக்கிறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வேற ஒரு நாட்டினர்களால் ஆபத்து வர போகுது. அண்ட் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணுன்றதுக்காக எல்லாரையும் அவசரமாக பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டுக்கு போகிறாங்க. ஸோ அந்த போட்டில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தினுடைய நடிகர் வந்து அங்கே இருக்கிறாங்க. அண்ட் அவங்கள சுற்றியே மீன் வந்து வரக்கூடியது, அந்த மீனை வந்து பிடிக்கிறது, அது ஒரு பக்கம் ஒரு ட்ராக் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போகிறதும் கோயிலுக்குள்ளே போகாமல் இருக்கிறதும், அண்ட் நம்ம வந்து எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது சொல்கிறதும், அண்ட் நான் வெஜிடேரியனுக்கும் வெஜிடேரியனுக்கும் இருக்கக்கூடிய நிறைய வித்தியாசங்கள், நான்வெஜ்னுடைய ஃபுட் ஐட்டம்ஸும் வெஜிடேரியனுடைய ஃபுட் ஐட்டம்ஸும், அதே மாதிரி ஹிந்து முஸ்லீம் இந்த மாதிரியான பல குட்டியான விஷயங்களை இந்த படத்தில் சோஷியல் மெசேஜோடு கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய படங்களில் வந்துட்டு அப்படியே கதையோடு சேர்ந்த மாதிரியான ஒரு அரசியலையும் வந்து சொல்லுவார். என்ன மாதிரியான அரசியல்லாம் நடக்குதுன்றது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சர்வைவல் ட்ராமாவாக எடுத்திருக்கக்கூடிய படம் தான் இந்த போட் படம். ஸோ போட்டை சுற்றியே நிறைய விஷயங்கள் நடக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா MS பாஸ்கர் அவர்கள் ஃபைனலி சொல்லக்கூடிய அந்த மெசேஜ் அண்ட் அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் நல்லா ஆழமாக போய் பதிஞ்சிருக்குதுன்றது தான் இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சம் சொல்லலாம். ஸோ யோகி பாபு அவர்கள், ரெட் அண்ட் கின்ஸ்லி அவர்கள், இன்னும் பல பேர் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு நகைச்சுவைக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லைன்னு நினைப்போம். காமெடி சென்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது காமெடி காட்சிகள் வந்துட்டு அந்த அளவுக்கு நம்மளுக்கு கனெக்ட் ஆகாத விதத்துலையும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்க்ரீன் பிளே இருந்திருக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் வந்து ஒரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஜிப்ரான் அவர்களுடைய இசை அண்ட் கௌரி கிஷன் ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய ரோலை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் MS பாஸ்கராக இருக்கட்டும், சாம்ஸாக இருக்கட்டும், சினி ஜெயந்தாக இருக்கட்டும், குலவள்ளி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கான கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்படி ஒரு தங்கையுடைய திருமணத்துக்கு போகணும், ஒரு சகோதரியுடைய திருமணத்துக்கு போகணுன்றதுக்காக சகோதரனை கூட கூப்பிட வந்தக்கூடிய இடத்துல அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது என்ன மாதிரியான அனுபவங்கள் ஒரு மீனவ குடும்பத்தினருக்கு, அதாவது மீனவர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கக்கூடிய படமாக தான் இந்த போட் படம் இருக்குது. அண்ட் போட் படத்தில் வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையுமே வந்துட்டு நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணுற விதமாக இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸோடது தான் இருக்குது. அக்ஷத் அவங்களுடைய நடிப்பாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒன்றும் பாதியமாக ஒரு சில விஷயத்த கன்வே பண்ணுறாங்க. பட் ஆனால் அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் அதுக்கும் என்ன அப்படின்ற மாதிரி தான். பட் மோஸ்ட்லி சிம்புதேவன் அவர்களுடைய படத்தில், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த 23ஆம் புலிகேசியாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு அரையன் 301 இருக்கட்டும், இல்லைனா புலி படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி இது பண்ணி நிறைய படங்களில் அண்ட் லாரன்ஸ் அவர்களுடைய படம் இரும்புக்கோட்டை அந்த படத்துலையும் கொஞ்சம் லாஜிக் வந்து நம்ம யோசிக்கவே கூடாது. ஏன்னா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபேண்டசி கலந்துருக்கக்கூடிய படமாக இருக்கும். அதனால் ரொம்ப லாஜிக்கோட நம்ம போய் உட்காந்தோன்னா அது வந்து எடுப்படாது. ஸோ நீங்கள் மனசார போய் சிரிச்சுட்டு அதே சமயத்தில் அதுலேருந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வரக்கூடிய அளவில் தான் இந்த படமும் அமைஞ்சிருக்குது. ஸோ டெஃபினெட்லி இந்த வாரம் பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. அதில்
ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியா இந்த போட் படம் அமைஞ்சிருக்குது. சிம்புதேவன் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய திரைப்படம். அண்ட் அந்த படம் வந்து அவருக்கு கை கொடுத்துருக்கா இல்லையான்றது ரொம்ப அழகா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ற விதத்தில் தான் இருக்கும். அண்ட் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.